உனக்கு வர்றது அவமானம், ஏச்சு, பேசு, அசிங்க எல்லாத்தையும் அப்படியே வெறியாக்கி வச்சுக்கடா. வெறியாக்கி வச்சு வென்றுடா. அப்புறம் அவனை கொண்டுடுறா. இல்ல புரியல. வெறியாக்கி வச்சு வென்றுடா. அப்புறம் அவனை கொண்டுடுறா. யா நெக்ஸ்ட் நீ வெளியே சலம்பல தூக்கு தூர வந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த திருவிழா நடக்குமானே? பால்பாண்டி கொண்டாட்டமா திருவிழா நடக்கும். நெக்ஸ்ட் 1949 திமுக ஆரம்பித்த அடுத்த நாள் ராபின்சன் பூங்கால திமுகவை பற்றி கொள்கை விளக்கு கூட்டம் நடக்கிறது. அதுல 28 பேர் மேடையில பேசுறாங்க. 28 பேர்ல கடைசியாக அந்த மேடையில பேசுவர் யார் என்றால் கலைஞர் எம் கருணாநிதி அவர்கள் கடைசியா பேசுறார். அப்ப கலைஞருக்கு 27 பேர் சீனியர். அப்ப கலைஞருடைய வயது 25. கலைஞர் அவரை விட வயது குறைந்தவர்கள் 23, 22 வயசுல இந்த மேடையில் இருக்காங்க. இன்னைக்கு அவர்களுடைய குழந்தைகள் எங்கே போனார்கள்? அண்ணாதுரை ஐயா அவருடைய குழந்தைகள் எங்க போனார்? சம்பத் ஐயா அவருடைய குழந்தைகள் எங்க போனார்? யாருக்கும் தெரியாது, ஊருக்கும் தெரியாது. அப்படிதான் சொல்லிவிட்டேன். நெக்ஸ்ட் இந்த தேர்தலிலும் ராகுல் வயநாட்டில் மீண்டும் போட்டியிடுகிறார். அமேதியிலும் போட்டியிடுவார் என காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்பார்த்தனர். இதுவரையில் ராகுல் பிடிகொடுக்கவில்லை. அவர் என்ன நினைக்கிறார் என்பது மூத்த தலைவர்களுக்கே தெரியவில்லை. அமேதியில் ராகுல் மீண்டும் களமிறங்கி ஸ்மிருதி இரானி மீண்டும் வெற்றி பெற்று விட்டால் ராகுலுக்கு பெரும் தர்ம சங்கடம் ஏற்படும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அப்படி இல்லாமல் பிரியங்காவை நிறுத்தி அவர் வெற்றி பெற்று விட்டால் ராகுலால் முடியாததை பிரியங்கா செய்து முடித்து விட்டார் என்ற பேச்சும் எழும். ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டு கட்டணம் வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்? நெக்ஸ்ட் நான் நடந்து போகும்போது 4 பேர் பார்த்தா wow they have seen me I'm so happy about it. மறுபடியும் மொதல்ல சொல்லுங்க. wow they have seen me I'm so happy about it. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் மட்டும் பார்க்கறான். ஓகே a little boring, it's okay. நெக்ஸ்ட் வேட்பாளர் ராஜ்குமாருக்கு ஆதரவா தேர்தல் பணிகள் செய்ய மக்கள் நீதி மய்யம் கட்சியோட மாவட்ட நிர்வாகிகளுக்கு திமுக தரப்புல இருந்து பல லட்சங்களை கொடுத்தாங்களாம். அதை வாங்கிய நிர்வாகிகள் சக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு செலவு செய்யாம மொத்தத்தையும் அமைக்கிட்டாங்களாம். நேர்மையாக இருக்க முடியும், அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். நெக்ஸ்ட் പുള്ളി അണ്ണാമലൈ സൗത്ത് ഇന്ത്യൻ സിംഗർ. അതായത് ആ പുള്ളി 20 കൊല്ലം കഴിഞ്ഞ് ഇന്ത്യയുടെ പ്രധാനമന്ത്രിയാണ്. എനിക്ക് കാണാൻ പറ്റുമെന്ന് എനിക്കറിയില്ല. പക്ഷേ my daughter will see he is the prime minister. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். பசங்க, அம்மா, பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் காட்டி அடி வாங்கிட்டு இருக்கேன், பொண்டாட்டிட்டு உனக்கு அறிவே இல்லையான் இருக்கான். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கோம். அதுக்காக அடிக்கிறீங்களா? சோப்பு வர்றதுக்கும் கூட உனக்கு புது Dress, எனக்கு பழைய Dress. நான் யார் எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. நெக்ஸ்ட் சொல்றாரு கேட்டுங்க. குட் டே பிஸ்கெட் காலையில எழுந்துட்டோன்னு ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் பல் விளக்கிட்டு. காரணம் என்ன? அதுல பேர்ல என்ன இருக்கு? குட் டே. அந்த குட் டே பிஸ்கெட் சாப்பிடுறோமா அன்னைக்கு டே ஃபுல்லா குட் டே ஆயிடும். டேய் அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. அல்ல போனா பாட்டா போடுறா. திணிக்கிற கோர பில் திணிக்கிற பல்டே வெறியாக்கி வச்சுக்கடா. வெறியாக்கி வச்சுக்கடா. வெறியாக்கி வச்சுக்கடா. என்ன தீபங்கள் அடிப்பதே புதிய பொருள் நாம் தேடத்தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மள சந்தோஷப்படுத்துற அவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்துவோம். உங்களை எல்லாம்